நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களோட லவ் வந்து பேச்சிலையோ இல்லை வெளியே போறதுலயோ கிடையாது. அவங்க டான்ஸ்ல தான் அவங்க லவ், அப்படிதான் அவங்க பார்த்தாங்க, அப்படிதான் அவங்க வாழ்க்கையை தொடங்குனாங்க. அப்பாவை அனுப்பிச்சு வைக்கும் போதும் அவர் சாமி கிட்ட போகும்போதும் அம்மாவோட எக்ஸ்பிரசிவ் ஆஃப் லவ் தான் நாங்க 2 பேரும் பாக்குறோம். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு இன்ஸ்பைரிங் கப்புள் நாங்க எங்க லைஃப்ல உதாரணமா இருக்கிறது எங்க அப்பா அம்மா மட்டும்தான். ஏன்னா அவங்கள மாதிரி அவ்வளோ அந்யோன்யமா யாராலும் இருக்க முடியுமா தெரியாது. ஸோ அவங்க வே ஆஃப் லவ் எக்ஸ்பிரஸிங் தான் அது. அதை விமர்சிக்கிறீங்கன்னா உங்களுடைய புரிதல் அவ்வளவுதான். ஸோ அதை நம்ம எடுத்து பேசி இன்னும் பெருசா ஆக்க வேணாம். அதுதான் சிஸ்டம். இதுக்குமே இப்போதைக்கு பதில் சொல்லக்கூடிய ஏன்னா நாங்களும் நிறைய சோசியல் மீடியா பார்த்துட்டு தான் இருக்கோம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் முழுமையா தெரிஞ்ச மாதிரி முழுமையா கூடயே பயணிச்ச மாதிரி சில பேர் சொன்னாங்க. பார்க்கும்போது எங்களுக்கே அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த எங்களுக்கு தெரியாத நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்க சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களால மனம் விட்டு பேசுற சூழ்நிலை இன்னும் எங்களுக்கு உருவாகும். இன்னும் நாங்க அதுல ரெக்கவர் ஆகல, அவ்வளவு தைரியம் எங்களுக்கு வரல. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அது அவ்வளவுதான், அப்படியே போட்டு விட்டாச்சு. அதனால வந்து ஒவ்வொரு மனிதர்களுக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு 2 பேர் குறை சொன்னாலும் ஒரு 100 பேர் வந்து அந்த விஷயத்தை பத்தி பேசினாங்க. இல்ல அவங்க பண்ணது சரி அப்படின்ற மாதிரி நிறைய பேசினாங்க. அதனால அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. அதனால இதுக்கு விளக்கம் கொடுக்குற மனநிலை இல்ல, நம்ம தான் பண்ணுறோம்.